ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் மன்னரையினுடைய வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இங்கே நிற்கிறோம். மார்க்கம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார் இந்த வாழ்க்கையிலே செல்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் எப்படி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு அன்றாடம் காட்டப்படும் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவம் வ அஷியா அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் அல்லாஹுவால் அழிக்கப்பட்டார். அழிக்கப்பட்ட அந்த ஃபிரௌனை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும்போது மறுமை நாள் வர வரைக்கும் என்ன செய்யப்படும் அப்படின்னா, நாளை மறுமையில் எங்கே இருப்பான், எந்த நரகத்தில் இருப்பான் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு எடுத்து காட்டப்படும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இங்கே நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர் பர்ஸக் அப்படிங்கிறான். திரைமறைவு வாழ்க்கைக்கான இடம் அப்படிங்கிறான். வமிம் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மரணித்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, திரைமறைவு வாழ்க்கை உண்டு. இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை அந்த வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறான். ஒருத்தர் இந்த மௌத்தா போனவரை இப்படி அடக்கம் செஞ்சாலும் சரி, எரிக்கப்பட்டாலும் சரி, அல்லது மரணித்து காணாமல் போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு மறுமை நாள் வரைக்கும். அந்த வாழ்க்கைக்கு பேர் பர்ஸக், திரைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை என்பது உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய முடிவு எப்படி இருக்கும் என்பதையும், நான் செல்லக்கூடிய மறுமை எனக்கு எப்படி அமையும் என்பதையும் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம். வாழ்ந்துட்டு இங்கே வந்திருக்கிறேன், திருப்பி நான் என்ன செய்வேன்னா மறுமைக்கு போவேன். இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவ்வளவு மன்சிலும் இம்மனாசிலில் ஆகிறாங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது மறுமையினுடைய வீடுகளில் முதல் வீடு, மறுமையினுடைய வீடுல முதல் வீடு என்று அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்பட்ட இடம் தான் இந்த இடம். அப்ப இந்த இடத்துல ஜெயிச்சாதான் நான் மறுமையில ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல தோத்துட்டேன் அப்படின்னா மறுமையிலே நான் தோத்து போயிடுவேன். இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? உலகத்தில் வாழும்போது நம்ம முஸ்லீமாக வாழ்ந்திருக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பிபனீஹி வ யாக்கூப் யா புனைய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்னுடைய அருமை பிள்ளைகளே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹ் உங்களை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, மரணிக்கும் போது நீங்கள் முஸ்லீமாக தான் மரணிக்கணும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக தான் மரணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு நபியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? மா தஅபுதூன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக். முஸ்லீமாக வாழணும்னா என்ன வழி அப்படிங்கிறத சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்திடக்கூடாது, அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை புரிந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களாக மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஃபாரூக் பாய் அவர்கள் அதை தன்னுடைய வாழ்நாளில் பிரச்சாரமாகவே பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்தியை நினைவுபடுத்த சொல்கிறாங்க. உதுகுரு திக்ர மஹாசின மௌத்தாக்கும். உங்களை மரணித்தவர்கள்ட்ட ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவருடைய வாழ்நாளில் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படிங்கிறத பிரச்சாரமாக பல இடங்களில் போய் என்ன செஞ்சார் அப்படின்னா சொன்னார். ஏன்னா அதுதான் நம்முடைய லட்சியம். நாம் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய லட்சியம் என்ன?
நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கோன்னா வாழும்போது முஸ்லீமா வாழ்ந்து மரணிக்கும் போது முஸ்லீமா வாழணும். முஸ்லீமாக மரணித்து இங்கே வந்தோம்னா தான் இங்கே கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இங்கே வச்ச உடனே ஒரு நெருக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும், யாராக இருந்தாலும் சரி. கபரில் வச்சா ஒரு நெருக்கம் இருக்குது. இன்ன ஃபில் கபரி அல்லாஹ்தாங்கிறாங்க. கபரில் ஒரு நெருக்கம் இருக்கின்றது. யாரை வச்சாலும் இந்த கபர் நெருக்கும். அதிலிருந்து ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் பக்கத்து நஜா சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு போரில் கலந்து கொண்டு அடிபட்டு என்ன செய்கிறார், மரணிக்கிறார். அவரை மண்ணறையில் வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மண்ணறை சஅதை நெருக்கியது. அப்ப யாரை வச்சாலும் இந்த மண்ணறை நெருக்கும். அந்த நெருக்கத்தில் வித்தியாசம் இருக்கலாம், அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை பொறுத்து வித்தியாசம் இருக்கலாமே தவிர, ஆனால் மண்ணறை நெருக்காமல் விடாது. நெருக்கிட்டு விட்டுரும், ஒரு தடவை விட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்னா மறுமை வரை தொடர்ந்து நெருக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த வாழ்வு என்பது மோசமானதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் எப்பொழுது அவர்களுக்கு மண்ணறை வாழ்க்கை என்பது காட்டப்பட்டதோ, காட்டப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறை வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுறோமா இல்லை அத்தஹியாத்தில், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம வமின் அஸாபில் கப்ரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஷர்ரி ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம் அப்படின்னு ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுறோமா இல்லை அத்தஹியாத்தில் கடைசியில் அதை ஓத சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மண்ணறை வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது, அதை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தருங்க. ஏன்னா இங்கே நல்லவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. உலகத்தில் அல்லாஹ் வணங்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நம்ம வாழ்ந்துட்டோன்னா எல்லா கேள்விக்கும் இங்கே பதில் சொல்லிடலாம். அல்லாஹ் பற்றி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கப்படும், மார்க்கத்தை பற்றி கேட்கப்படும், அதெல்லாம் எதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கப்படும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். ஆனால் அறகுறையாக இருந்தோம், இஸ்லாமே தெரியல, பள்ளிக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை, அல்லாஹ்வை பற்றி எதையுமே நான் அறிந்து கொள்ளலை, பேரளவில் நான் எல்லாரும் போல இருந்தேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் தப்பிக்கவே முடியாது. ஒவ்வொரு கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது. அல்லாஹ் காப்பாற்றணும். உன்னுடைய இறைவன் யார்? ஆஹா லா அதிரி. உன்னுடைய தூதர் யார்? ஆஹா லா அதிரி. உன்னுடைய மார்க்கம் எது? ஆஹா எனக்கு தெரியாது. குல்துமா அக்கூலுன்னாஸ் அல்லாஹ், எல்லாரும் அல்லான்னு சொன்னாங்க, நானும் சொன்னேன், அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ கேள்வி கேட்க வந்த அந்த ரெண்டு வானவர்களும் சொல்லுவாங்க, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை. அதோடு அவங்க போயிடுவாங்க. அப்போதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அப்போ ஒரு நெருக்கம் இருக்கும். கபரு வச்ச உடனே ஒரு நெருக்கம் இருக்குது எல்லாத்துக்கும். அதை தாண்டி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத போது, எந்த கேள்விக்குமே பதில் சொல்லலை அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு நெருக்கம் நடக்கும். யுதையிக்கு கபுரஹு ஹத்தா யக்தலஃப இதாஹு, தன்னுடைய இரண்டு விழாப்புறங்களும் ஒன்றோடு ஒன்று ஆகிவிடக்கூடிய அளவிற்கு அந்த மண்ணறை நெருக்கும். ஒரு தடவையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்? ஒரே ஒரு தடவையா இல்லை. ஹத்தா யுபாசு யோமல் கியாமா, மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை, எத்தனை வருஷம் கழிச்சு எழுப்பப்படுவோன்னு தெரியாது, அதுவரை என்ன செய்யும் அப்படின்னா இப்படி ஒரு நெருக்கம் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். உடைய இலா விளிம்புகள் ரெண்டு ஒன்னோடு ஒன்றை சேர்ந்து நீ ஒண்ணுமே இல்லாம ஆயிருவ. அந்த வேதனையை உன்னால தாங்க முடியாம நீ கத்துவ, கதறுவ. அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று முஸ்லிம்களாகிய நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் ஒருவேளை பிரார்த்தனை செஞ்சு அதை நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை யாருமே மரணித்தவர்களை மண்ணறையில் அடக்கமே செய்ய மாட்டீங்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த வேதனையை கேட்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், மனிதர்கள் மற்றும் ஜின்களை தவிர. மனிதர்கள் மற்றும் ஜின்களுக்கு மட்டும் கேட்காது. ஏன்னா கேட்டா அவங்க மண்ணறையிலே அடக்கம் செய்ய மாட்டாங்க, மற்ற ஜீவராசிகள்லாம் கேட்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஜார் அப்படிங்கிற ஒரு சமூக மக்கள் வாழ்ந்த இடத்துல அவங்களும் சஹாபாக்களும் நிற்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உட்கார்ந்துருந்த கோவேரி கழுதை அப்படி துள்ளி குதிக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு துள்ளி குதிக்குது. இப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்க கேட்ட ஒரே கேள்வி, அடுத்த நிமிஷம் கேட்டாங்க, இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருப்பவர்கள் யாருன்னு கேட்டாங்க. வேற எந்த கேள்வியும் கேட்கல. கோவேரி கழுதை துள்ளி குதித்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி,
அப்ப சொல்றாங்க இவங்களாம் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக மரணித்தவர்கள். அப்படிங்கிறப்ப இப்பொழுது அவர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அந்த வேதனையை தாங்க முடியாமல் இந்த கோவேரி கழுதை துள்ளி குதித்ததுங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா இங்க தப்பிச்சாதான் மறுமையில நான் தப்பிக்க முடியும். இங்க தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? உலகத்துல வாழும் பொழுது திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதோ, அல்லாஹுடைய தூதர் என்ன வழிகாட்டுதலை சொன்னாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வாழ்க்கை என்பது இலகுவானதாக இருக்கும். அதையும் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். 14வது அத்தியாயத்துடைய 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தி. நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அவருடைய உறுதியான சொல்லை கொண்டு அவர்களை ஸ்திரப்படுத்துவான். அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, அது எங்க ஸ்திரப்படுத்துவான் தெரியுமா? மன்னரை வாழ்க்கையில. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டவன ரப்பி அல்லாஹ்னுவாங்க, அல்லாஹுடைய தூதரை பற்றி கேட்டவன அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹுன்னுவாங்க. நீ எதை கொண்டு இதை அறிந்து கொண்டாயினோன்னு திலாவத்தில் குர்ஆன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்க. அப்படி பதில் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அவங்கள்ட்ட சொல்லுவான், நிம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல் தூங்குங்கள்னு சொல்லுவான். சொல்லிட்டு அதோட நிப்பாட்ட மாட்டான்ல. அந்த வானவர்கள் 2 பேரும் சொல்லுவாங்களே, சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா நரக வாசலே அவருக்கு திறந்து காட்டுவாங்க. நல்ல பதில் சொன்னவருக்கு நரக வாசலை திறந்து காட்டி, ஹாதா மக்காதுக்கம் என்னன்னா, இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம். ஆனா அது அபுதலக்கல்லாஹு பிஹி அல்ஜன்னா, நீ நல்லபடியா வாழ்ந்தனால இங்கிருந்து உனக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தந்து விட்டான் என்று சொர்க்கத்துடைய வாசலை திறந்து காட்டுவாங்க. அங்கிருந்து சொர்க்கத்துடைய விரிப்பும் சொர்க்கத்துடைய காற்றும் தரப்பட்டு அன்றாடம் காலையிலும் மாலையிலும் எழுப்பப்பட்டு நீங்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இந்த இடத்தில் இருப்பீர்கள் என்று காட்டப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அந்த ஒரு வாழ்க்கை இவருக்கு கிடைக்க நம்ம துஆ செய்யணும். அது மட்டும் இல்லாம நாளை நாமும் வருவோம், இதே போல அடக்கம் செய்வோம். ரொம்ப வேணாம், நம்ம இப்ப கிளம்பும் போது நம்முடைய செருப்புடைய சப்தத்தை அவங்க கேட்பாங்க. ஏன்னா எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ ஃபயுஆது ரூஹஹு, நல்லவர்கள் உயிர் 7ஆம் வானம் வரைக்கும் போயிடும். போனோன்னு அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான்ட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், பூமியில இருந்தா அவனுடைய உயிரை எடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால திருப்பி கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு. திருப்பி கொண்டு போய் சேர்க்கப்படும். கெட்டவளாக இருந்தால் முதல் வானத்தை தாண்டி அந்த உயிர் போகாது. அங்கிருந்தே தீயவர்களுடைய பதிவேட்டில் எழுதப்பட்டு அந்த உயிர் அப்படி தூக்கி எறியப்பட்டு காற்றுகளாலும் பறவைகளாலும் அலக்களிக்கப்பட்டு வருங்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய உயிர் எங்க போயிட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது. அப்போ உலகத்துல வாழும்போது அதுதான் அந்த 2 நபிமார்கள் சொன்ன உபதேசம். வாழும்போது முஸ்லீமா வாழுங்க, எந்த விதமான அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா ஈடேற்றம் என்பது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஈடேற்றத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஃபாரூக் பாய் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அவர்கள் மண்ணறையில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு உறுதியாக பதில் சொல்லி இந்த மண்ணறை 70 மூலம் விசாலமாக்கப்பட்டு ஒளியூட்டப்படுவதற்கு எல்லாம் வல்ல அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரையும் உங்களுக்காக பாவ மன்னிப்போட பிரார்த்தனை செஞ்சுட்டு